Hi students, today we are going to see the topic Coulomb's inverse square law of magnetism. So this is very important topic in chapter 3. So நம்ம already Coulomb's law பார்த்திருக்கோம். Okay, so electrostaticsல வந்து நம்ம first one force is the directly proportional to product of the two point charges and inversely proportional to the square of the distance between them. So நம்ம இந்த equation நம்ம வந்து first lessonலயே பார்த்திருக்கோம் electrostaticsல. So எப்படி இருக்குன்னா 2 point charge Q1 and Q2. So plus and minus charges இருக்கு. ஓகேவா? So இங்க என்ன இருக்குன்னா distance r இருக்கு. இது நம்ம எப்படி சொல்லிருக்கோம்னா product of the 2 point charge and inversely proportional to the square of the distance. So அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த formulas வந்து derive பண்ணிருக்கோம். ஓகே? So electric field க்கு. ஓகேவா? So இங்க positive charge and positive charge என்ன ஆகும்னு சொல்லிருக்கோம்னா repulsive each other and positive and negative is attractive each other. ஓகேவா? ஸோ நம்ம லைக் சார்ஜஸ் எப்படி இருக்குன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் என்ன இருக்குன்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார் மேக்னெட் கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஸோ பார் மேக்னெட் கன்சிடர் பண்றோம். ஸோ நார்த் எண்ட் அண்ட் சவுத் போல். ஸோ நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ இது எப்படி இருக்குன்னா ரெண்டுமே வந்து லைக் போல்ஸா இருக்கு. ஓகேவா? லைக் போல்ஸ். ஸோ ரெண்டும் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கு. அப்போ இங்க என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே இங்க சவுத்து அண்ட் இங்க நார்த்து, அதே மாதிரி இங்க சவுத்து அண்ட் இங்க நார்த்து. ஸோ எப்படி இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ சிமிலர்லி என்ன பார்க்க போறோம், டூ பார் மேக்னெட்ஸ் வந்து கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஏரியா வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல். Again another one bar magnet. So இது எப்படி இருக்குன்னா அதே மாதிரி நார்த் போல் இந்த சவுத் போல் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த போல் போல் ஸ்ட்ரென்த் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம்னா QMA. ஸோ இங்க என்ன மென்ஷன் பண்றோம் QMB. ஓகேவா? இது வந்து இந்த போலோட ஸ்ட்ரென்த். ஓகே, QMA and QMB. ஸோ நம்ம இதுதான் என்ன சொல்றோம்னா மேக்னெட்டிக் சார்ஜ்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் என்ன சொல்ல போறோம்னா the magnetic force. Okay, the magnetic force or repulsion is directly proportional to the product of the two pole, அதாவது product of the magnetic pole strength QMA and QMB. Okay வா? So and inversely proportional to the square of the distance between them. So and the distance, so it is inversely proportional. So r square அப்படி இருக்கு. So இதோட யூனிட் வெக்டர் வந்து நம்ம r cap. So the direction r cap நம்ம எழுதிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா the magnetic force, ஓகேவா, attractive force or repulsive force is directly proportional to the product of the magnetic pole strength. ஓகேவா? ஸோ magnetic pole strength and inversely proportional to the square of the distance between them. Okay, so square of the distance between them. ஓகேவா? ஸோ நம்ம அதான் இந்த ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம். the electromagnetic force, so attractive force or repulsive force is directly proportional to the product of the pole strength, அதாவது magnetic pole strength QMA and QMB and inversely proportional to the square of the distance between them. So the r square, r value, the square value இருக்கு into unit vector r cap. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா நம்ம என்ன டெரைவ் பண்ண போறோம்னா so F is directly proportional to QMA QMB by r square. நம்ம யூசுவலாக என்ன பண்ணுவோம், இந்த proportionality constant ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணுவோம். so F equal to K. ஓகேவா? so QMA and QMB by r square into r cap. Okay, so QMA QMB is the magnetic pole strength. Okay, so K is nothing but K is the proportionality constant.
K is the proportionality constant. Okay, so K would value நம்ம என்ன சொல்றோம்னா K is equal to mu naught by 4 pi. So it is nothing but it is the permeability. Okay வா? So absolute permeability ன்னு சொல்றாங்க surrounding value. Okay, so mu naught is nothing but permeability value. Permeability of free space or vacuum. Okay, or free space or vacuum. So the mu naught ஓட வேல்யூ நம்ம என்ன சொல்றோம்னா mu naught is equal to 10 power minus 7 per unit வந்து hm power minus 1. So Henry per meter அப்படினு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? So இத என்ன சொல்றோம் Coulomb's inverse square law of magnetism அதோட வேல்யூ. So the force is directly proportional to the product of the two magnetic poles and inversely proportional to the square of the distance. So நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஒரு important 5 mark ஒண்ணு பார்ப்போம். Okay, so next one is the magnetic dipole moment என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? So magnetic dipole moment. Magnetic dipole moment என்ன சொல்றோம்? Magnetic dipole moment. Okay, so magnetic dipole moment is nothing but product of the pole strength, magnetic pole strength and product of the magnetic pole strength and the magnetic length. So நம்ம இத என்ன சொல்றோம்னா magnetic dipole moment அப்படினு சொல்றோம். ஓகே, product of the magnetic pole strength and the magnetic length. For example வந்து நம்ம ஒரு magnet கன்சிடர் பண்றோம். ஓகே, ஒரு bar magnet. So usual north pole and the south pole இருக்கு. ஓகே, சென்டர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து geometrical center. So இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து length L, again இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் L. ஓகேவா? So இந்த ஏரியா உடைய pole strength என்ன சொல்றோம் QMA and இந்த ஏரியாவோட pole strength QMB. Okay, so total distance வந்து என்ன சொல்றோம் 2L. L and 2L சொல்றோம். ஓகேவா? So next நம்ம இத எப்படி எழுதலாம்னா இந்த magnetic dipole moment எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா PM. Okay, so PM is equal to இதோட கான்செப்ட் என்ன the product of the pole strength. Okay, product of the pole strength and magnetic length. Okay, for example D எடுத்துப்போம் distance. Okay, or D. So D ஓட வேல்யூ நம்ம என்ன சொல்லிருக்கோம் D ஓட magnitude வேல்யூ வந்து 2L. Okay, so PM equal to QM 2L. Okay, so இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் PM equal to 2QML. So இதுதான் என்ன சொல்றோம் magnetic dipole moment ஓட வேல்யூ. ஓகேவா?